ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காடை தொக்கு எப்படி செய்யணும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் 5 காடை வாங்கியிருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டேன். அதில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் 1.5 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சுட்டேன். அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கு கொஞ்சோட அதுக்கேற்ற உப்பு கொஞ்சம் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு கலந்து வச்சுட்டேன். இப்போ 1.5 கைக்கு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அது ஒரு கை கருவேப்பிலை, கொத்தமல்லி 1 கை நிறைய இருக்கணும். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் போட்டு ஒரு தக்காளி பழம் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த நம்ம பிரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு போட்டு அதையும் எடுத்து போட்டு அதுக்கேற்ற உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டு இதுக்கு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக மூடி வச்சுருங்க. உப்பு காரம் பிடிச்சி தொக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இது எப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது சாதத்தோடு சாப்பிடலாம், இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ.